ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம அமெரிக்கன் ட்ரக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆல்ரெடி இந்த ட்ரெய்லர் நம்ம வாங்கியிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த ட்ரெய்லரில் வந்து இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா காட்டுறேன் பாருங்க. ட்ரெய்லர் இதாக இருக்கு. இந்த ட்ரெய்லர் நம்ம ஆல்ரெடி வாங்கி ஒரு தடவை ஓடிருக்கோம். இந்த அலுமினியமா அப்படின்ற ஒரு இது பாருங்களேன். இப்போ இந்த ட்ரெய்லர் வந்து இதில் இந்த மாதிரி நம்ம 2 இது இருக்கும். சரி, இந்த மாதிரி ஒரு 2 ட்ரெய்லரை கனெக்ட் பண்ணி நம்ம ஓட்டுற மாதிரி இது ஓட்டியிருக்கோம். சரி, இதில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்கும் பார்த்துங்க. இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸாகவே இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, புரிதுங்களா உங்களுக்கு? முன்னாடி ஓப்பனாக இருந்ததில்ல, இப்போ பாக்ஸை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். சரி, நம்ம இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரைடு போகலாம். நம்மளுக்கு எப்போ பிடிச்ச கலராக ஒரு ரெட்டே வச்சுக்கலாமே. நிறைய இருக்குது டிசைனாக. இதெல்லாம் கூட நல்லா தான் இருக்குது. ஓகே, இது நல்லா தான் இருக்குல்ல. சூப்பர். ஓகே, இது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சில இதெல்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஓகே, இதை வந்து நம்ம லைட்டு, அப்புறம் ஃப்ரீசர் அது. ஆமாம், அது நல்லா தான் இருக்குல்ல. நான் இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நமக்கு. இதால் வந்துட்டு போட்டோம். அடுத்தது ஃபுல்லாக லைட் இருக்கிறது நல்லது தான். இது தேவை கிடையாது. இது என்னது, பாக்ஸ். சரி, இருந்துட்டு போட்டோம். இது நிறைய கொடுத்துருக்கானுங்க, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. அந்த சைடு ஒரு பாக்ஸ் போட்டோம், அதுமாதிரி இந்த சைடு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். 2 பாக்ஸ், அந்த டப்பாக்கு ஒன்று, இது டப்பாக்கு ஒன்று. டயர்லாம் இதை இருந்துட்டு போட்டோம். ஓ, இதுலேயும் நம்ம வைக்கலாமா? சரிலாம், பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இல்லை? ஓகேங்க. சரி, அதே அலுமினியன்ற இது தான். பட் ஆனால் இதில் வந்து என்னென்னா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். சேம் இதோட ரேட்டு கொடுத்துருக்காங்க, அதையும் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். நம்ம வண்டி இங்கே நிற்குது, அதனால் நம்ம இங்கேயே போட்டுக்கலாம் அதை. நம்ம போட்டோம் இதை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வண்டியை அதை கூட கனெக்ட் பண்ண போகிறோம். சரி, கனெக்ட் பண்ணுறது ட்ரெய்லருக்கு போங்க, இங்கே இருக்குது அது. சேம் யூஸ். எஸ், ஆமாம், நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ஸ்கிப் பண்ணணும். இது என்ன தான் கனெக்ட் ஆகிருந்தாலும் கனெக்ட் ஆகிருக்காது. பாருங்கள், வண்டி இங்கே இருக்குது, நம்மளோட ட்ரெய்லர் இப்போ இங்கே இருக்குது. நம்ம அதை வந்து இதோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு குயிக் ட்ராவல் பண்ணிடலாம். குட். அப்படியே ஒரு குயிக் ட்ராவல் மூலமாக நம்ம இப்போ வந்து அந்த இடத்துக்கு போயிடுவோம். இப்போ போயிட்டோம் நினைக்கிறேன், சவுண்டு கிடச்சி. தெரியுதுங்களா? பக்காவாக இருக்கு பாருங்கள். ஓகே, அப்படியே பின்னாடி வருவோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பின்னாடி வந்துட்டு வண்டியை டர்ன் பண்ணலாம்.
இப்போதைக்கு ஒரு ஸ்லீப்பிங் போட்டால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். எஸ், இ பட்டன் நமக்கு என்டர். திருப்பி என்டர். 11 o'clock ஆயிடுச்சு. 11:30. ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து ஏதாவது பக்கத்தில் பிக்கப் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். சேம் கார்கோ. நம்ம இடத்துல என்ன இருக்குது? பக்கத்தில் எதுவுமே இல்லையா? பாவிங்களா. ஓகே, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வேண்டாம். சின்னதாக தான் நம்ம பண்ண போகிறோம். பாக்ஸ். இதோ பாருங்க, ஒரு சின்னதாக ஒரு ஃபுட்டு. இன்னும் கூட ஏதாவது சிமெண்ட், அது மெட்டலா தெரியல. எஸ், அப்புறம் சப்ளிமெண்ட்ஸ். ஒரு சின்ன ட்ராவலே போதும் நம்மளுக்கு இப்போதைக்கு. இது ஓரளவுக்கு நம்ம பக்கத்துலேயே தான் இருக்குது, ரொம்ப தூரம் போதோல. என்னது இது? டெய்ரி மில்கா? இதை பவுட்ரு போடுதுங்க. ட்ரை மில்க்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம இது மூலமாக வந்து நம்ம அதை வந்து கொண்டு போயிட்டு பக்கத்தில் தான் இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து டபுள் ட்ரெய்லர், 2 ட்ரெய்லர் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி 4 ட்ரெய்லர் கூட இருக்குது, நான் சொன்னது தெரியுமா ஏற்கனவே. அது வந்து நம்ம இன்னும் ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் அது கிடைக்கும். இப்போதைக்கு அது வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்போ நம்ம அப்படியே வண்டியை ரிவர்ஸ் எடுப்போம். ஓகே, முன்னாடி தான் இருக்கா? ஓ ஓ ஓ சாரி கிறிஸ்டனா போயிட்டு. ஆஹா, இஷ்டம் போகுது. சரி, வர எப்படியும் இப்போ திருப்பி ஓ ஓ ஓ க்ளோஸாக போட்டுக்கோ. இடிச்சுன்னா ஃபைன் கட்டணும். ஓகே, இடிக்கலை, வெளியே வந்துட்டேன். இப்போ நம்ம பெரிய ட்ரெயிலருங்க, அதனால் இடிக்காமல் போகணும். இடிச்சிட்டா திருப்பியும் ஃபைனு அது இது. ஐயோ, திருப்பி அதே எடுத்து கொண்டுங்க. ஐயோ, இது ஒரு பெரிய தொல்லை. எங்கே இருக்குது இடம்? வெயிட். ஓ, இப்படி போகணுமா? ஓகே. தெரியாத. ஓகே. அப்படியே போ.
மாட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம இடிக்கலங்க. அப்படியே இங்கே வந்துடலாம். ட்ரைலரு ரொம்ப பெருசுனால இந்த இருக்கு பாருங்க இடம் தெரியுதுங்களா? இதுக்கு தான் நான் பக்கத்துலேயே எடுத்தேங்க. பாருங்க. ஓ எப்படி இருக்கு பாருங்க. வேறு வந்துடாதீங்கப்பா, ஏற்கனவே டேமேஜ் ஆயிடுச்சு. அவ்வளோதான் பக்கா. இது வந்து நம்ம இங்கேருந்து ஒய்டாக தான் போய் ஆகணும், இல்லாட்டா இடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸ்டாப் போட்டுக்கலாம். இந்த வியூ வச்சுக்கலாம். இந்த வியூ வச்சா கொஞ்சம் இடிக்காமல் போவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இண்டிகேட்டர் போட்டான். ஆனால் ஃபைன் போடுவானே, இதுதான் பிரச்சனையே. பாருங்களேன் இல்லையா? ஓரளவுக்கு வந்துட்டாங்க. இந்த 2 ட்ரெயிலரும் கொண்டு போகிறது கஷ்டம்தான். போயிடலாம். இது வந்து புது வண்டிங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், பிரேக் கூட நல்லா தாங்குது. பிரேக் நல்லா இருக்கு. வண்டியோட ஸ்டேரிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இங்கே தான் இருக்குது. எடுத்துடாத. அது சுத்தம் இடிக்க மாட்டேன், போயிடுவேன். அவ்வளோதாங்க. வண்டியோட பிக்கப் பார்த்தீங்களா? ஓகே, என்டர் கார்கோ. வேணா வச்சுக்கிறான். ஓ பெருசு வச்சுக்கிறாங்க. நல்ல வேலை. பாருங்கள், இங்கே வச்சுக்கிறான், இது வச்சுருக்கான். நம்ம இதுதான் போட்டிருக்கோம், அதனால் அதே போடுவோம். வண்டி உள்ளே எடுத்துக்க முடியாதுப்பா, இங்கேயே கொடுத்துருங்க. என்டர். நல்லா பெரிய வண்டி உள்ளே எடுத்துகிட்டு போய் நீ போட்டு முடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிரும். ஓகே, பக்கா ஃபில் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வண்டி எடுக்கலாம். சொல்லி வெளியே போயிடுவோம். இங்கே டேர்ன் பண்ணுமா? இங்கே டேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வியூவை செட் பண்ணிக்கலாம். இது வேறு செடி மரம்லாம் இருக்குதுங்க. எதுவும் வரலையே, வரலதான் நினைக்கிறேன். அவ்வளோதான். எஸ், நாலு மணி நேரமா போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெட்ரோல் இருக்குது, ஸ்லீப் பண்ண வேண்டியதில்லை. ரிட்டர்ன் பண்ணுமா? பரவாயில்லண்ணா, பிரேக் நல்லா தான் இருக்குது. போட்டாலும் நின்றுருக்கு. இந்த வண்டியை நம்ம இப்படி போய் தான் திருப்பணும்.
சிக்னல் போட்டிருக்கு. போலீஸ்காரன் வேறு வரான். ஓகே, கரெக்டாக திருப்பிட்டோம். அவ்வளோதாங்க, ஒரு வழியாக வெளியே வந்துட்டோம். டேஞ்சரான ஒரு இதுங்க இது. ஏன்னா எப்போ வேணாலும் நம்ம லைட்டாக இது பண்ணாலே இது போயிடும். எப்படி இருப்பாங்க, சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம். ஆனால் எடுத்துகிட்டு போயிடுவோம்னு தான் தெரில. இப்படி பயங்கர பெண்டாக இருக்குது, ஓவர் ஃபாஸ்ட்டாகவும் போக முடியாது. ஏன்னா ட்ரெயிலர் பெருசாக இடிச்சிடும். ரூட்டு கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே போயிடுவேன், பிரச்சனையே இல்லாமல். ரூட்டு கொடுக்கலன்னா தான் பிரச்சனை. அதுதான் இப்போ கொடுக்குறானுங்க. ஆனால் இடிச்சிருவோன்னு பயமாகுது. பெரிய வண்டி போயிடலாம், ப்ராப்ளம் இல்லை. வளைவில் தான் கொஞ்சம் கஷ்டப்படணும். சரி, இந்த மாதிரி நீங்கள் அந்த அலுமினியம் அந்த சம்திங் அதை வாங்கிட்டு நீங்கள் அதை வந்து பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதில் வந்து நீங்கள் பொருளை வந்து இது பண்ணலாம். என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வேணா இது வந்து 2-in-1 மாதிரி தான். வேணா நீங்கள் அதை கழட்டிடலாம், வேணான்னா அதை ரிமூவ் கூட பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். போயிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு ஆட்டோமேட்டிக் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு ட்ரெய்லர் ஒன்று இருக்குது. இந்த ட்ரெய்லர் தான் இல்லை, அதனால் பிரச்சனை கிடையாது. நம்ம டிரைவர்ஸ் வேறு அந்த ட்ரெய்லர்லாம் யூஸ் பண்ணுறாங்க எல்லாம், நம்மளும் அதனால் வாங்கி வைக்கிறது நல்லது தான். அவங்க எல்லா ட்ரெய்லரும் யூஸ் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் ஒரு கேரேஜ் ஒன்று வாங்கணும். இங்கே போகணுமா? ஸ்லோ பண்ணிக்க. இதுக்குள்ளே தானே போகணும். ஆமாம், இதுக்குள்ளே தான் போகணும். அப்படியே கரெக்டாக தான் போகிறேன். இடம் பாருங்க, நல்லா இருக்குல்ல. அவ்வளோதான். 2 ஸ்டேட்டில் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து 2 ஸ்டேட்டில் வந்து நம்ம வாங்கிட்டோம் ட்ரெய்லர். இன்னும் ஒரு ஸ்டேட்டு தான் வாங்கணும். காசு ஒரு பிரச்சனை இல்லை, வாங்கிடலாம். ஏன்னா லோன் வந்து அடைச்சாச்சு. லோன் எடுத்தால் கூட இப்போ நம்ம திருப்பி கூட ஒரு வாங்கிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆல்ரெடி கேரேஜ் வாங்குறது எப்படி அப்படின்றத நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, இந்த இடத்த நம்ம ஸ்லோவாக பண்ணிக்கலாம். மேலே போகணுமா, உள்ளே போகணுமா? உள்ளே தான் போகணும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரேஜ் எப்படி வாங்குறது அப்படின்றத இது பண்ணலாம்.
டேய் பார்த்து போடா. நானே என்ன இப்படி வரான். நல்ல வேலை கட் பண்ணணும்னு நினச்சேன் நான். சிலவனுங்க அப்படி தாங்க அப்படியே வந்து டக்குன்னு கட் பண்ணுறானுங்க. வண்டிலாம் ஓட்டுறதெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்றானுங்க. ஒருத்தரோட வீடியோ பார்த்தங்க. இந்த ட்ரைலர் அந்த ட்ரக்கோட வீடியோ போட்டுருந்தாப்புல. அப்பா குவாலிட்டிங்க சான்ஸே இல்லை. ஒரிஜினல் மாதிரி இருந்ததுங்க. செம்மையாக இருந்தது. உண்மையிலே அந்த வண்டி வந்து அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு முடியல. கொஞ்ச நேரத்தில் ஒரிஜினலே நினச்சிட்டேன் நாங்கள் ஃபஸ்ட்டு. இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா அது கேம் தான். இந்த கேம் தான் இந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அது வேறு ட்ரக்கை வேறு ரொம்ப க்ளோஸான ஷாட்டில் பண்ணியிருந்தாரா. ஃபஸ்ட்டு நான் ஒரிஜினல் தான் நினச்சேன். அப்புறம் தான் என்னதான் இருந்தாலும் இந்த கேமுக்குன்னு சில விஷயங்கள்லாம் பார்த்தா நமக்கு தெரியும் பார்த்தீங்களா. அதெல்லாம் பார்த்தோன்னே தான் கண்டுபிடிச்சேன் இது கேமு அப்படின்னு. ஏன்னா ஒரு ஆளே இல்லாமல் வண்டி ஓடிச்சு. ஃபஸ்ட்டு விஷயமே அதை தான் கண்டுபிடிச்சேன். ஆனால் அவ்வளோ ஒரிஜினலுங்க அப்பா. நல்ல சிஸ்டம்லாம் வாங்கினதுக்கப்புறம் அது ஃப்யூச்சரில் இதே மாதிரி இன்னும் ஸ்டேஜ் இருக்குது. இதில் ஏகப்பட்ட ஸ்டேஜ் இருக்குங்க. ஏகப்பட்ட ஸ்டேட் இருக்குது. நிறைய அதுக்கான இதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணுவாங்க. இது வந்து இந்த ஸ்டீம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டீம் தான் நினைக்கிறேன் பேர், அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் தான் அந்த கேம் வாங்கினேன். வாங்கி எனக்கு இந்த கிராக்கிங் வெர்ஷன்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரிஜினல் வெர்ஷன் தான். கேமில் குவாலிட்டி இல்லை. அது காரணம் வந்து என் சிஸ்டமே தவிர கேம் கிடையாது. இந்த சிஸ்டத்தில் இந்த கேம் ஒர்க் ஆனதே பெரிய விஷயங்க. ஃப்யூச்சரில் நல்ல சிஸ்டம் வாங்கும்போது இதே மாதிரி வேறு ஸ்டேஜ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போடுறேன் நான். பாருங்கள் நீங்களே, இவ்வளோ ஒரிஜினலாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்த. நான் இப்படி உள்ளே போகணும்ப்பா. போவீங்களா? ஐயோ வேண்டாம் வரேன். நான் உள்ளே போகணும். யார் அவன்? வண்டியை நிறுத்தி வச்சுட்டு வானே, நான் உள்ளே போகணுண்டா. போகிறதுக்கு முடியாதா? இப்போ நம்ம இப்படி தான் போயாங்கம்மா. இந்த வண்டியை உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. என்ன பண்ணுறது? எதுக்கு போக முடியுமா? மாட்டிக்கிட்டேன்னா மாட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பேசாமல் இப்படி ஏதாவது ரூட்டு இருக்குவான். ஆமாங்க, நம்ம அந்த ரூட்லேயே போவோம். ஏன்னா மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. பெரிய வண்டி வேறு பார்க்கணும். பரவாயில்ல, ரூட்டு நினச்சா வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பெரிய இதுங்க, தேவையில்லாமல் போயிட்டு மாட்டிக்கின்னு நம்ம இதில் தான் போகணுமா? இன்னும் ஒரு 20 நிமிஷம் ஜாஸ்தியாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம அதை சரி பண்ணிடலாம்.
ம். இங்க அப்படியே திரும்ப வந்துட்டான். ம். இதுக்குள்ள போயிட்டு அங்கே ஒரு டேர்ன் கொடுத்துருக்கான், அப்படியே கொடுத்து போக வேண்டியதுதான். நான் லைட்டாக சுற்றுதான், பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. அதுக்குள்ளே மாட்டிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வேலைக்காக. பாருங்கள் இங்கே ரூட் கொடுத்துக்கிறான் பாருங்க, அப்படியே போயிட்டு நம்ம அப்படியே சுற்றி வந்துடணும், வேறு வழி இல்லை. கரெக்டாக அந்த இடத்துல போய் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. சின்ன வண்டினா, சின்ன ட்ரெய்லர்னால் பூந்து போயிருப்பேன். இது என்ன சொல்கிறது, ரொம்ப பெருசுங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் பூந்து போகிறதுலாம் சாத்தியமே இல்லாத விஷயம். ஏதாவது போய் இடிச்சிரும். பா இடம் எப்படி இருக்கு பாருங்க. என்ன கடல் அது, ஆறா தெரியலையே. எப்படி போனோமா? ஓ, டோல்கேட்டா? ஏய், ஸ்லோ 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 ஸ்லோ. என்டர். 25 பரவாயில்லையே, $25. இந்த இடத்துக்கு நம்ம ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கோங்க. இது வந்து நம்ம புகை மூட்டமாக இருக்கும் இந்த இடம். ஏற்கனவே ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரு மாதிரி பார்த்தீங்களா, ஒரு புகை மூட்டம். ஏன்னு தெரில, ஒரு பனியாது எப்படி தான் அந்த இடமேன்னு தெரில. அந்த வெளிச்சம் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. ஓ, உள்ளே போனோம்னா இந்த வியூவில் உள்ளே போனால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பா, தண்ணி பாருங்க, பார்க்கறது எப்படி கொடுக்குறாங்க. ஷிப்பு வர நிற்குது அக்கா. பெண்டு கிண்டுலாம் இருக்குங்க. பாரு பில்டிங்லாம் பாருங்க, என்ன ஹைட்டு பாருங்க. ஹெலிகாப்டர் வேற. நல்ல வேலை இடிச்சிருப்பேன். வியூவை பார்க்கணுன்றது தான். ஓ ஓ ஓ ஓ ஓ, ரொம்ப இடமே தெரியலையே. அப்போ வந்துட்ட பாருங்க, நான் சிக்னலா அட்டா பாவிங்களா. ஸ்டாப். எப்படி குத்துட்டாங்க பாருங்க. ஓ, சிக்னல் போட்டாங்களா? ஓ, ஓ ஓ ஓ ஓ, என்னாச்சு? இந்த வியூவில் வண்டியை உள்ளே எடுத்துருக்கோம்னா இந்த வியூ தான் கட்டாகும். ஓகே ஓகே, ஸ்ட்ரைட்டாக தான் போவோம்.
ஸ்ட்ரெயிட் போப்பா. ட்ரெயின் பாருங்கள், ட்ரெயின். ஓ, மெயின் இடம் போடுங்க, மெயின் இடம் நினைக்கிறேன். பக்கத்துலேயே எவ்வளோ ஒருத்தன் காரை எடுத்துகிட்டு போகிறான். அதை நீங்கள் இந்த மிரரில் பார்க்கலாம். நாங்கள் பார்க்க முடியாட்டி கூட அந்த மிரரில் தெரியும் பார்த்துங்க. சிக்னல் போட்டாங்க. போ போ போ. இருட்ட போகுதுல்ல, மணி 7 ஆயிடுச்சுங்க. அங்கெல்லாம் 7 மணிக்கெலாம் கொஞ்சம் வெளிச்சம் நல்லா தான் இருக்குது இல்லை? ஏய், யாரா இவன்? நான் தான் வந்துட்டுருக்கேன்ல. இதுக்குள்ள தான் போகணும். எஸ், என்டர். முடிஞ்சிருச்சு. பக்கா பார்த்தீங்களா? சூப்பர் இடம். எடுத்துகிட்டு வந்து சேர்த்தாச்சு. கன்ஃபார்ம். ஓகே, பார்த்தீங்களா? இந்த ட்ரைலர் நீங்கள் வந்து அந்த அலுமினியம் அந்த சம்மந்தப்பட்ட அந்த ட்ரைலரை வாங்கினீங்கன்னா அதில் வந்து நம்ம ஒரு பாக்ஸ் ஆஃப் மாதிரி, அதாவது ஒரு ஃபுல் பாக்ஸ் 2 பாக்ஸ் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கி ஓட்டலாம். சரிங்களா? ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு விஷயத்தை பார்த்து பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.